ஒரு பசுமை நிறைந்த அழகான கிராமம். அங்கே எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பசுமாடு வாழ்ந்து வந்தது. பசு ரொம்ப நல்ல மனசு கொண்டது. தினமும் சுவையான பால் கொடுக்கும். ஆனால் பசுவுக்கு ஒரு ஆசை இருந்தது. நானும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சது. ஒரு நாள் கிராமத்து பிள்ளைகள் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு கத்திக்கிட்டு விளையாடினாங்க. அதை பார்த்த பசு யோசிச்சது. தன்னோட பாலில் ஐஸ்கிரீம் செஞ்சா இந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிச்சு பசு. அடுத்த நாள் ஸ்ட்ராபெரி, மாம்பழம், சாக்லேட் எல்லாம் கலந்து ஐஸ்கிரீம் தயாரித்தது. மரத்தடியில் ஒரு சின்ன கடையை போட்டது. குழு குழு ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம்னு பசு கூப்பிட்டதும் பிள்ளைகள்லாம் ஓடி வந்தாங்க. சில பிள்ளைகளுக்கு பணம் இல்லாத பார்த்த பசு, பரவாயில்ல இன்னைக்கு இலவசம் அப்படின்னு பாசத்தோட ஐஸ்கிரீமை கொடுத்தது. அதை பார்த்த ஊருக்காரங்கெல்லாம் பசுவை பாராட்டினாங்க. எவ்வளவு நல்ல மனசு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அந்த நாளிலிருந்து பசுவின் பாசம் அந்த கிராமத்தை இன்னும் அழகாக்குச்சு. நல்ல மனசும் பகிர்வும் இருந்தா சந்தோஷம் தானாக வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ சீக்கிரமாக ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.